தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். போட்டி பொதுக்குழுவை கூட்டி இருக்கிறார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ். ஏற்கனவே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அன்புமணி ராமதாஸ் என்றும் அவர் செய்த 2 வேலைகள் தான் முக்கியம் என்றும் சொல்லப்படுகிறது. என்ன வேலை பார்க்கலாம். பெங்களூரு அணிக்கு வாழ்த்து சொன்ன ஸ்டாலின் அவர்கள் கமலை கைவிட்டு விட்டார் அப்படின்றது இப்பொழுது ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஏன் ஸ்டாலின் அவர்கள் இப்படி பண்றாரு அப்படின்ற முழுமையான விவரங்களை வீடியோக்குள்ள பார்க்கலாம். கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடை திறப்புக்கு முன்னாடி ஃப்ளோர் உடைஞ்சு போச்சு. பள்ளிபாளையம் பாலம் தான் அப்படின்னா ரேஷன் கடை இப்படி இருக்குது, இதுதான் திராவிட மாடலா என்று கேள்வி கேட்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். தாவேகாவுடைய கொடிக்கு பிரச்சனை அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்குக்கு ஒரு பரபரப்பான மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள். முழுமையான விவரங்களை வீடியோக்களை பார்க்கலாம். தமிழகத்தின் அடுத்த சிஎம் ஆனா எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றதாப்பா. அதுபோல மாணவி ஒருவர் மேடையிலேயே சொன்னபோது விஜய் அவர்கள் கொடுத்த தக் லைஃப் பதில் தான் இப்போது பேசுபொருளாக இருக்கு. என்னப்பா சொன்னாரு, விவரங்களை பார்க்கலாம். கட்சியில தான் ஒரு பக்கம் பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம சின்னத்துக்கும் பிரச்சனையா இருக்கே அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பரபரப்பா அம்பலத்தை பத்தி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. முழுமையான விவரங்களை வீடியோக்களை பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். போட்டி பொதுக்குழுவை கூட்டுகிறாரா பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ்? யாருக்கு போட்டி? யாரு? தன்னுடைய மகனுக்கு தான். அவர் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான், மறுபடியும் நீங்கள் சேர்க்கப்பட்டதாக நான் லெட்டர் கொடுக்குறேன், நான் தான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், நான் சொல்வதுதான் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும், அதனால நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் என் நாடு என் மக்கள் என் கட்சி அப்படின்ற மாதிரி லெவலுக்கு அவர் போயிட்டாரு. ஈசிஆர்ல இருக்காரு. ஆமா, இவர் மருத்துவர் நிறுவனர் பார்த்தீங்கன்னா இவர் பயங்கரமா ரெடி ஆயிட்டு வர்றார். ஸோ எந்தெந்த நிர்வாகிகள்லாம் நீக்கப்பட்டாங்களோ, எந்தெந்த நிர்வாகிகள்லாம் அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் மாற்றாக புதிய நிர்வாகிகளை இவர் போட்டு இவர் ஒரு போட்டி பொதுக்குழுவை தேர்ந்தெடுத்து அதுல இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டார் அப்படின்றதால செய்ய போறாரா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இப்போது அடிபடுது. பிரச்சனை ஓயாதா? அது என்னன்னே தெரியல. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் அப்படியே அலற மாதிரி தேம்பி அலற மாதிரி, அவங்களுடைய தந்தையார் தாயார் புகைப்படத்தை பார்த்து பழைய வீடியோ. அது இப்போ ஒரு மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. மீண்டும் சொல்கிறேன், உறுதிப்படுத்தப்படாத, இன்னும் சொல்லப்போனால் சரியான தகவல் கிடைக்காத தகவல் இருந்தாலும் இது இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி இருக்கணும் அப்படின்றது ஒரு விருப்பமாக இருந்தது. ஆனால் ராமதாஸ் அவர்களுக்கு இருந்தது. ஆனா அது நிறைவேறல. அதுக்கு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே போன பிறகு அதிமுகவும் பாமகவும் கூட்டணியில் சேருகிறதோ அப்படின்ற ஒரு நிலை வரும்போது பாஜகவினுடைய வழிகாட்டுதலின்படி அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டார். அப்படியா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இதற்காக ஒரு மீட்டிங்கை போட்டு நம்ம ஐசரி கணேஷ் இருக்கார் இல்லையா, ப்ரொடியூசர், அவர் மூலமாக அப்போதைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய 2 பேரும் சேர்ந்து அன்புமணி ராமதாஸ் பேசினாங்க. அன்புமணி ராமதாஸ் கூட சௌமியா அன்புமணி ராமதாசும் போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது, அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இல்லையே, அதுதான் நடக்கலையே. அப்படின்னா அது நடக்கலையே அப்படின்னா அது ஒரு நிர்பந்தமா இருந்தது. பாஜக கூட்டணியில தான் இருந்தாங்க, அது நிர்பந்தம் தான் அப்படின்றது. இது நடந்தது யாருக்கும் தெரியாது அப்படிங்கறதுனால திமுக என்ன நினைச்சது அப்படின்னா, ராமதாஸ் அதுக்குள்ள அதிமுக பாமக கூட்டணிக்கான ஏற்பாடுகளை அறிவிச்சிட்டார். ஓகே. சோ திமுக என்ன பண்ணுதுன்னா, அவங்க செக் வைக்கிறாங்க, ஒருவேளை அதிமுக பாமக கூட்டணி வட மாவட்டங்களில் நமக்கு சில இடங்கள் காலியாக போகும் அப்படின்ற மாதிரி சர்வே ரிப்போர்ட் சொன்னதுனால அவங்க அன்புமணி, ஏன்னா தலைவர் அவர் தானே, கூப்பிட்டு பேசுறாங்க. அவங்க சில பல ஆஃபர்ஸ் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. வாங்கினாங்களா இல்ல நடந்தது உண்மையா நமக்கு தெரியாது. சோ இவர் பாஜக என்ன ஆஃபர் கொடுத்ததோ அதே அளவுக்கான ஆஃபர் திமுகவும் கொடுக்குது. பிற்பாடுதான் தெரிஞ்சது, இல்ல இவங்க சேர மாட்டாங்க, பாஜகவோட தான் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி திமுகவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே சொல்லாம நிறுவனர் ராமதாஸ்கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம பாஜகவோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா பேசி ஓகே வாங்கிட்டாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சவனா அவர் கோஆபரேட், ஏன்னா சிவி சண்முகத்தை வச்சு அவர் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தினார். கிட்டத்தட்ட கூட்டணி முடிவாகுது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்தபோது இல்ல சேரல்னு சொன்னோடனே அவருக்கு மனஸ்தாபம் போச்சு. உடனே அப்போது சொல்லப்பட்ட வாக்குறுதி என்னன்னா, அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக பாமக அதிமுக கூட்டணி தான் அப்படின்ற மாதிரி அப்போ மருத்துவர் ராமதாஸ் சொன்னதாக சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல, மறுப்பு வந்தால் தான் தெரியும். ஸோ இந்த பிரச்சனைகளால தான்
இப்ப இந்த 2 இடங்கள்லையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாங்கினாரா இல்லையா நமக்கு தெரியல. வாங்கியவைகள் பிற்பாடு மருத்துவரையாக்கு தெரிய வந்தோடனே அவர் கடும் கோபமடைந்தார். தலைவரா இருக்கிறதுனால தானே நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற, கூட்டணி பேசுற அளவுக்கு நீ வந்துட்டி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் சொல்லப்படுது. இது ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு நினைக்கிறோம். பட் என்ன நடக்கும்ன்றது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாம்பழம் குறித்து ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. கட்சி தான் ரொம்ப சரிஞ்சுக்கிட்டு இருக்கு, 2ஆ பிரிகிற மாதிரி இருக்கு, நம்மளுடைய சின்னமும் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சின்ன மாம்பழம் கிடையாது, இது ஒரிஜினல் மாம்பழத்தை நினைச்சு கவலைப்பட்டிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். வேணா இந்த ஜப்பான்ல மியாசாக்கி மாம்பழம் இருக்குல்ல, ஒரு மாம்பழம் 1.5 லட்சம் ரூபா, அதை வேணா சின்னமா வச்சுக்கலாமா? அச்சோ, அப்படி அது இல்லைங்க. இது வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் அப்படின்றது 24,000 25,000 அந்த ரேட்டில் வந்து போயிட்டு இருந்தது. இப்பொழுது இந்த ஆண்டு மாம்பழம் ஒரு டன் அப்படின்றது வந்து 4,000க்கு எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால சொல்றீங்க, ஆனா இன்னமும் கடையில் பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபா, 1.5 கிலோ 100 ரூபா, 2 கிலோ 100 ரூபா தான் விற்கிறாங்க. அங்கிருந்து வாங்கிட்டு வந்து இங்க ஏத்திடுறாங்க. அதான் வியாபாரிகள் சம்பாதிக்கிறாங்க. எல்லா பக்கமும் இதான் நடக்குது. அது உழைக்கிற விவசாயிக்கும் லாபம் கிடைக்கிறது இல்ல, வாங்கி சாப்பிட்றவனுக்கும் அதனுடைய பலன் கிடைக்கிறது இல்ல. இடைத்தரகர்கள் செய்யும் வேலை. இதுக்குதான் சிலர் சொல்றாங்க, அந்த வேளாண் சட்டம் வந்திருந்தா இதெல்லாம் கொஞ்சம் தடுக்கப்பட்டு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைச்சிருக்கு சொல்றாங்க. சரி, அது வேற டாபிக், அது பக்கம் இருக்கட்டும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு. நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்பொழுது மாம்பழம் மட்டும் அவருடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல, அந்த விவசாயிகள் இல்ல, அது விவசாயிகள் பார்வையில பாக்குறாரோ நம்ம தெரியல. ஏன்னா சீசனபிள் பிசினஸ் இல்லையா? கண்டிப்பா விவசாயிகள் பார்வையில பாக்குறாரா இல்ல கட்சி பார்வையில பாக்குறாரா, எப்படி எது இருந்தாலுமே வந்து பாவமா இருக்குங்க. பாவமாக நினைச்சா ஒரு காலத்துல எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு, ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நிறைய விஷயங்களும் சொல்லப்படுது, நீங்க சொன்ன மாதிரி விஷயங்கள், அப்புறம் இன்னும் சில விஷயங்களும் சொல்லப்படுது. அவங்க சரி, நாம அதெல்லாம் வந்து உறுதியான தகவல் கிடைத்த பிறகு பேசுவோம். திருவள்ளூர் மாவட்டம் சென்னைக்கு மிக அருகாமையில், அங்க பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம், ஏங்க செங்கல்பட்டு அதெல்லாம் தாண்டி அது இந்த பாலம்னா திருநெல்வேலியா சென்னைக்கு மிக அருகாமைன்னு சொல்லிடுவாங்க போல இருக்குது. அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆவடி பக்கத்தில் கன்னடபாளையம் அப்படின்ற இடத்துல புதிதாக ஒரு ரேஷன் கடை கட்டிருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சி இல்லையா, புதிதாக கட்டி தான் தருவார்கள். அப்படி கட்டப்பட்ட அந்த ரேஷன் கடையில் பாமாயில் பெட்டிகளை இறக்கி வச்சிருக்காங்க. இன்னும் அது ஓப்பனே ஆகலையா. சரி, திறப்பு விழா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் நடக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. பட் மக்கள் ஆமா இல்ல ரேஷன் கடைக்கு, ஆனா மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கல்வெட்டுல பொறிப்பாங்க இல்லையா, அது என்ன இதுக்கு மேல பண்ணுவாங்களான்னு தெரியல. அப்படி இறக்கி வைக்கப்பட்ட பாமாயில் சரியான அளவு எடை இருந்ததுனால பாரம் தாங்காமல் டைல்ஸ் உடைஞ்சு போச்சு. கரெக்டா சொல்றேன்னா? அதான் அப்படிதான் இருக்கணும். வாங்கிய பாமாயில் சரியான இடையில இருந்ததுனால பாரம் தாங்காமல் டைல்ஸ் உடைஞ்சு போச்சு. பாறையாது என்ன புரியல. ஆமா, அதாவது என்னன்னா அந்த அளவுல கட்டியிருக்காங்க, தரமான கட்டடங்கள் கட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. டைல்ஸ் எல்லாம் உடஞ்சு போச்சு. மக்கள்லாம் இதை டைல்ஸ் ஃப்ளோரே இப்படி போட்டிருக்காங்கன்னா டார்ஸ் ரூஃப்லாம் எப்படி போட்டிருப்பாங்க, உள்ள வந்து நாங்கள் எப்படி பொருள் வாங்குறது, இது வச்சா என்னது அந்த தப்பு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அது வேலையே செய்ய மாட்டேங்குது. அந்த மிஷினுக்கு எதனா ஒரு வேலை பாருங்கன்னா பார்க்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள் எப்படி இதெல்லாம் வாங்குறதுன்ற மாதிரி அவங்க நிறைய பண்ணிருக்காங்க. இப்போ தான் பள்ளிப்பாளையம் பாலம் பிரச்சனை ஓஞ்சிருக்கு. கலெக்டர் வரைக்கும் வந்து அங்கே வந்து ஆய்வு பண்ணி அவர் ஒரு மாதிரி அந்த பொறியியல் வல்லுநர் பேச அதை கலெக்டர் டிரான்ஸ்லேட் பண்ண, இது பெயர்ந்து எடுக்கப்பட்ட கான்கிரீட் சொல்ல உலகத்தரத்தில் கட்டப்பட்டிருக்கு, உக்ரைன் குண்டு போட்டாலும் ரஷ்யாவே S-400 வச்சு அடித்தாலும் ஒன்றுமே ஆகாதுன்றலாம் சர்டிஃபிகேட் கொடுக்க அது ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை பிரச்சனை வந்திருக்குது. ஸோ இப்போ என்னன்னா வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னா, அதிமுக ஆட்சியில் திட்டம் போடுவாங்க, நிதி ஒதுக்குவாங்க, ஒரு 75-80% வேலை முடிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஆகி போயிடும். அந்த ஒரு 20% இவங்க ஒரு 3 வருஷம் கட்டுவாங்க. அடுத்துக்கடுத்து ஆட்சி மாற்றம் ஆகி திமுக வந்தோடனே இவங்க திறந்து வைத்தார் நாயகர்னு சொல்லி இவங்க போட்டுருவாங்க. வழக்கமான பெரிய திட்டங்கள்லாம் இப்படி தான் இருந்து தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது என்னன்னா இந்த 4 வருஷத்துல சின்ன ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால இவங்களே திட்டம் போட்டு இவங்களே பணம் ஒதுக்கி இவங்களே கட்டுறதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது. கட்டப்பட்ட 2 லட்சம் பில்டிங்ல 1-2 இப்படி இருக்கும். மக்கள் பொறுத்துக்கணும் அப்படின்றத பார்வையா இருக்கு. தமிழர்கள் வந்து கட்டடக்கலைகள்ல வல்லுநர்கள் அப்படின்னு ஒரு காலத்துல பேர் வாங்கினாங்க. இல்ல, இதெல்லாம் வந்து வடக்கிருந்து வர்ற நபர்கள் கட்டிருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி இருக்கு. தமிழர்கள் கட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். தாவேக்காவுடைய கொடிக்கு ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்குங்க. அந்த கொடியில இரட்டை போர் யானை வந்து வச்சிருந்தாங்க. அது வந்து எங்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இல்லைங்க, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, இதெல்லாம் எங்க பார்த்தா யானை தான் கேஸ் போட்டிருக்கணும். ஏன் அது யானை தானே பிரச்சனை? இல்லை இப்போ வந்து பிஎஸ்பி தான் இது பண்ணியிருக்காங்க, பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து ஒரு மனு தாக்கலை வந்து போட்டிருக்காரு நம்மளுடைய இல்லை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள்.
அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய கட்சி சிம்பலுக்கும் பிஎஸ்பியோடைய கட்சி சிம்பலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. குறைந்தபட்சம் 6 வித்தியாசங்கள் இருக்கு. ஆமா, அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒத்த யானை, நாங்க ரெட்டை யானை, அதுவும் அவங்க அது சாதாரண பாருங்க, அது கருப்பு கலரா இருக்கு, இது பாருங்க கிரே கலரா இருக்கு. எங்களுக்கு பாருங்க வெள்ளை கோடு 2 வந்திருக்கு. எங்களுக்கு போர் யானை, அது ஆப்பிரிக்கா யானை, இது வந்து ஆசியா யானை, அப்படி இப்படின்னு போட்டு நிறைய விஷயங்கள் யானைக்கான வரலாறுகள் அள்ளி விட்டுருக்காரு. அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி கோர்ட்ல வந்து ஒரு மனு தாக்கலை போட்டிருக்காரு புஷி ஆனந்த் அவர்கள். கோர்ட் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு இப்பொழுது ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிஎஸ்பி அப்படின்ற கட்சிக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு பத்தியா, எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணவங்களே அப்படின்றது. விலங்கியல் வல்லுநர்களை கூப்பிட்டு ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓட்டு போடும்போது சார் இது ஆப்பிரிக்கா யானை சார், இது வேற பிஎஸ்பி கட்சி, இது இந்திய யானை போய் இதுதானே தாவேக்கான்ற மாதிரி போடுவாங்களா, மக்களுக்கு அப்படி பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த அந்த மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்கும் விழா 2025 2வது கட்டமா நடக்குது. ஏற்கனவே ஒரு கட்டம் நடந்துடுச்சு, இப்போ ஒரு கட்டம் நடக்குது, அடுத்து இன்னொரு கட்டம் நடக்குமான்னு தெரியல, கட்டமா நடக்குது. ஸோ இது பயங்கரமான பிரபலமான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி வந்த உடனே தமிழகத்தினுடைய எதிர்கால வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. உடனே டப்புன்னு மைக்க பிடிக்கிட்டார். ஐயோ ஏதோ மாணவியை திட்டிட்டு வரேன்னு பார்த்தா நான் சொல்லி கொடுத்து அந்த மாணவி பேசவில்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு செட்டப்பை போட்டிருக்காரு. உடனே அரங்க மதுரை ஒரே கரகோஷமா குஜாலா இருந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர், அவரு நம்ம சொல்லலாமா என்னன்னு தெரியல, ஒரு 2 கிராம் தங்கத்துக்காக மாணவிகளை, மகள் வயது இருக்கக்கூடியவர்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரியான கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதை நம்ம அந்த பார்வையில பார்க்க வேண்டிய அவசியமா? வேல்முருகன் தான், வேற யாரு? தாவேகா, இவரு தாவா, அது தாவாக்கா, ஏற்கனவே அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஆமா, அந்த வேல்முருகன் அவர்கள் தான் அந்த கருத்து சொல்றாரு. ரொம்ப காண்டா இருக்காரு, ரொம்ப ஒரு கோவத்துல இருக்காரு. ஏன்னா நேத்து வந்தவங்க அவங்க எல்லாம் வந்து கட்சியில நாங்களாம் இத்தனை வருஷமா இருக்கிறோம், மக்கள் பணியில இருக்கோம், எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பத்துல இருந்தே பேசியிருந்தாரு. சரி, இது அவங்களுடைய கட்சி பிரச்சனை வச்சுங்க. ஆனா இந்த விஷயத்தை இந்த பார்வையில பார்ப்பது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. தாவேக்கா ஒரு பக்கம் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. இதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா, சமீபத்தில் வெளியான ஆதவ அர்ஜுனாவினுடைய வீடியோ, எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பற்றி இவர்கள் பேசியது மன்னிப்பு கேட்டாருங்க. அந்த இடத்துல தான் இருக்கு. அது என்னன்னா, அது நடந்த உடனே இவருக்கு செய்தி, யாரு விஜய் அவர்களுக்கு செய்தி போன உடனே இவர் கூப்பிட்டு கடுமையாக கண்டிக்கிறார். யாரு? கண்டிக்கிறாரு. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்ட்ட போன் பேசியதாக சொல்லப்படுது. ஆனா அவர் மறுத்துட்டாரு. அதுதான் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொல்லிட்டு அரசியல் இது மாதிரி நிறைய நான் பார்த்துட்டேங்க, இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னை ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன உடனே இந்த விஷயம் வெளியே தெரிந்தா பல பேர் தாவேகா அதிமுக ஓரணியில் இருக்கிறதுன்ற மாதிரி திருச்சி சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக பேசவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஓடா ஓட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இருந்தாலும் உண்மையா அப்படின்றது விஜய் அவர்களும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் தான் சொல்லுவாங்க. 18 ஆண்டுகள் கழிச்சு ஆர்சிபி ஐபிஎல்ல கப் அடிச்சிருக்காங்க. ஒரு தவம் போல வெயிட் பண்ணி அந்த கப்பை வந்து விராட் கோலி அவர்கள் பெற்றிருக்காரு. ஓகே, இதுக்கு வந்து நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே வெற்றி பெற்ற உடனே வந்து எக்ஸ்தலத்தில் ஒருத்தர் வாழ்த்து சொன்னார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதலமைச்சர் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சி, ஆர்சிபி வந்து கப் அடிச்சிருக்கீங்க, அடுத்த வருஷம் சிஎஸ்கே வந்து கப் அடிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, இது என்னடா பிரச்சனை இப்போ அப்படின்ற மாதிரி. தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தாலும் அண்டை மாநிலமான கேரளாவும் அருகாமை மாநிலமான கர்நாடகாவும் அவருக்கு நேச நாடுகள், நேச சக்திகள் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பெங்களூர், இந்த பக்கம் தெலுங்கானா, ஆந்திரா எல்லாமே நேச சக்திகள், திராவிடத்துக்குள்ள வருது. அதனால வந்து நேச சக்திகளா இருக்காங்க. சரி, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது கமல் வந்து தமிழ்ல இருந்து தான் கன்னடம் போச்சு அப்படின்னு ஒரு விஷயம் பேசுகிறாரு. இது பெரிய இஷ்யூவாக இருக்கு. இந்த நேரத்துல கமல் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு பதிவு கூட போடாத எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஆர்சிபி, அதுவும் கன்னடால இருக்கக்கூடிய ஒரு டீம் ஜெயிச்சிடுச்சுன்னு இவ்வளோ முந்திக்கிட்டு பதிவு போடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்பொழுது டென்ஷன் ஆயிருக்காங்க. எங்க கமலுக்கு ஆதரவா ஒரு பதிவு, உங்க கூட்டணியில இருக்காரு, எம்பி சீட்டு கொடுத்துருக்கீங்க, ஒரு பதிவு அவன் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கான் அந்த பக்கம், ஏன் நீங்க வந்து பதிவு போட மாட்டீங்க? இதுல தமிழுக்கு நாங்க தான் காவலர்கள் சொல்லி அதுக்கு ஏன் நேத்து தான் நடந்தது 102வது பிறந்த நாள் விழா. அது வாங்கி கொடுத்ததே கருணாநிதி தான் சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்களா. அப்ப தமிழுக்கு நாங்கள் தான் என்று சொல்லக்கூடியவர்கள், தமிழுக்கு ஒரு செக் வரும்போது ஆதாரபூர்வமான தகவல்களை உங்களுடைய தகவல் அறியும் குழுவின் மூலமாக அப்படியே கொட்ட வேண்டாமா? இப்போ நீதிபதி கேட்கிறாருல, மன்னிப்பு தான் கேட்கணும்னு சொல்லி கேட்கிறாருல, நீங்க என்ன ஒண்ணு இல்லை, இங்க பாருப்பா, இந்த வரலாற்று மொழியியல் ஆய்வாளர் இவரு
இவர் இந்த ஆண்டுல இந்த வருஷத்துல ஆராய்ச்சி பண்ணி இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்காரு, எல்லாத்துக்கும் அம்மா தமிழ் தாயா அப்படின்னு சொல்லி வரலாற்று சான்றுகள் எடுத்து போட்டோம்னா யாருமே எதுவுமே கேட்க போறது இல்லையா, வாயடிச்சு போயிட போறோம். அவ்வளவுதானே. அந்த வேலையை யார் செய்யறது? தமிழின் காப்பாளர்கள் என்று சொல்லக்கிற நீங்கள் அல்லவா செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க. முதலமைச்சர் அவர்கள் கப்பு சிப்புன்னு இருக்காரு, கமல் குறித்து எந்த விஷயமும் சொல்லாம இருக்காரு. இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே திமுகவுக்கான அந்த போர் வாட்களாகவே இருப்பதனால பொது பிரச்சனையாகவும் அறிவியல் பூர்வமான தகவல்களுக்குமான ஒரு டிஃபெண்டிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு வராம போயிருச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அது என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கமல் அவர்கள் இப்பொழுது தியாகராய நகர்ல ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த குழு தக்லைஃப் குழு அப்போ வந்து தமிழ்நாட்டிற்கு நன்றி, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி, எங்களோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமல் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காரு. நாளைக்கு என்னதான் இருந்தாலும் கர்நாடகாவில் தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகாது. 15 கோடி ரூபா லாஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதை ஈடுகட்டுவதற்காக ஒவ்வொருத்தரும் 5 முறை டிக்கெட் எடுத்து போய் தியேட்டர்ல பார்க்கணும்னு சொல்லி ஒருத்தர் கோரிக்கை விடுகிறார். யாருங்க அதெல்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் எதுவும் பாத்துறாதீங்க, நல்லா இருந்தா பாருங்க. அது நம்ம சொல்ல வேணாங்க, யாரை பார்க்கட்டுங்க, நமக்கு எதுக்குங்க. சரி சரி ஓகே, அது ஒரு பார்ப்போம், எப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.